ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மாம் அண்ட் வி. எல்லாருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் பனை ஓலை கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். சென்னையில் பார்த்திங்கன்னா இந்த பனை ஓலை கார்த்திகை தீபம் அன்னைக்கு மட்டும்தான் கிடைக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா பனை ஓலை. இந்த பனை ஓலையை வாங்கி ஃபஸ்ட்டு இதை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம நிறைய டைப்ஸ் ஆஃப் கொழுக்கட்டை சாப்பிட்ருப்போம். ஆனால் இந்த பனை ஓலையில் செய்யும் போது இந்த ஓலையோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் அந்த கொழுக்கட்டையில் சேர்ந்துருக்கும். அப்போ அது ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓலை எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைடில் இருக்க ஓலையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும். நம்ம அதில் கொழுக்கட்டை பண்ண முடியாது. நம்ம அந்த கொழுக்கட்டை சுற்றுறதுக்காக நம்ம அந்த இலையை யூஸ் பண்ணிக்கலாம். நடுவில் இருக்க பெரிய இலைகளை மட்டும் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பட்டையாக இருக்க ஓலையாக பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததும் பார்த்திங்கன்னா அந்த ஓலையை இன்னொரு டைம் நல்லா அலசிட்டு அது உள்ள ஒரு துணியை வச்சு நம்ம நல்லா தொடச்சி எடுத்துடலாம். நல்லா தொடச்சதுக்கப்புறம் இந்த ஒரு ஓலையவே நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். அந்த கார்னர்ஸை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ நம்ம ரெண்டு பார்ட்டாக கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கார்னர்ஸை நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. அதை நம்ம அந்த கொழுக்கட்டையை டைப் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி அதை கிழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு ஓலை எல்லாமே தயாராகிடுச்சு. நம்ம கொழுக்கட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஒரு பேனை ஹீட் பண்ணி அதில் 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து அது நல்லா அந்த பாசிப்பருப்போட ஸ்மெல் வர வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுலில் 4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. இந்த அரிசி மாவு நாங்கள் வீட்டிலேயே அரைச்சது. நீங்கள் ரெடிமேடாக கடையில் விற்கிறது கூட வாங்கிக்கலாம். இப்போ இந்த அரிசி மாவை கூட நம்ம வறுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ அது கூட 1 கப் அளவுக்கு சர்க்கரையும் ஏலக்காயும் அரைச்சி வச்ச பொடியை சேர்த்து இதை நல்லா கலந்து வச்சுருங்க. சர்க்கரைக்கு பதில் நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் துருவின தேங்காய் இது கூட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பதத்தில் இருக்கும். இதை கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் கட்டியாகும். இதான் பார்த்திங்கன்னா இந்த கொழுக்கட்டையோட ஃபைனல் கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போது இது நல்லா இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஓலைக்குள்ளே இந்த மாதிரி அந்த கொழுக்கட்டையை வச்சு அது மேலே இன்னொரு ஓலையை வச்சு இந்த மாதிரி நல்லா டைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம எல்லா ஓலையிலையும் இதே மாதிரி அந்த ஸ்டஃபிங்கை வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி பண்ணுற கேப்பில் நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு அது நல்லா கொதிச்சதும் அதில் இட்லி தட்டு வச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா ஓலைகளையுமே அதில் நம்ம அடுக்கி வச்சிடலாம். நம்ம எல்லா ஓலைகளையுமே அடுக்கி வச்சதுக்கப்புறமா இது எப்படி நம்ம வெந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கலர் பார்த்திங்கன்னா நல்லா அந்த இலை கலரில் பச்சையாக இருக்குது. பட் இது வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் டல்லாக இருக்கும். அந்த கலர் இந்த மாதிரி கலரில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலரில் அது வந்துருச்சுன்னா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே எடுத்துடலாம். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா தெரியும், இந்த கலருக்கும் அது வெந்ததுக்கப்புறம் இருக்க கலருக்கும். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த கொழுக்கட்டை பார்த்திங்கன்னா வெந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.